இது பாஸ்ட்டை நம்ம பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள், தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தினவங்க அப்படின்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு முதலமைச்சர் வந்து நம்ம நாட்டை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து மற்ற ஸ்டேட்டை விட இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அதீதமான வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்து அண்ணாதுரை வந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர் வந்தோடனே அந்த யங்கான ஒரு பீரியடில் அவர் வாராரு, முதலமைச்சராக வராரு. நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் அவரை வந்து இவங்க ஆட்சியிலே அமர விடலை. திமுக வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறலை. எப்பயுமே ஒரு ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்க நல்ல சிந்தனைகளோட அடுத்தடுத்து ஒரு வச்சுருப்பாங்க. இந்தந்த காலங்களில் இதை பண்ண முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த மன்னராக இருக்கவங்களுக்குன்னு சில நியதிகள் இருக்கும்.